श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. जय जय श्री सुदर्शना. அடியனோட குரு ஸ்ரீமதி பிரபாசேனேஷ் மாமிக்கும் இன்று இந்த சதஸ்ல எழுந்தருளி இருக்கும் அனைத்து வித்வானிகளுக்கும் பெரியோர்களுக்கும் எஸ்எம்இபி நண்பர்களுக்கும் அடியனோட பிரணாமங்கள். அடியேன் இன்னைக்கு சுவாமி தேசிகனோட ரகுவீர கத்தியத்திலிருந்து 47வது சூழ்நிலையை பத்தி ஒரு சின்ன பிரசன்டேஷன் பண்ண போறேன். அந்த 47வது சூழ்நிலை என்னன்னா, அபார பாராவார பரிகா பரிவிருத பரபுர பரிசுத தவ தஹன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வசுரானா. இந்த சூழ்நிலை ரொம்ப ஸ்பெஷல். சுவாமி தேசிகன் இந்த ஒரு சூழ்நிலையில என்டையர் சுந்தர காண்டத்தையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். நம்ம எல்லாருக்கும் சுந்தர காண்டம் ஸ்டோரி ஆல்ரெடி தெரியும். இந்த சூழ்நிலையில அபார பாராவாரங்கிறது ஹனுமான் அந்த விசாலமான சமுத்திரத்தை தாண்டினதை பத்தி சொல்றது. பரிகா பரிவர்த்தங்கிறது ஹனுமான் லங்கைக்குள்ள என்டர் ஆனதை பத்தி சொல்றது. பரபுர பரிசதங்கிறது லங்கையில சீதைய தேடுறதை பத்தி. தவதகன ஜவன பவனபவ கபிவரங்கிறது ஹனுமான் லங்கையை எதிர்ச்சதை பத்தி. பரிஷ்வங்க பாவித சர்வசுரானாங்கிறது ராமர் ஹனுமானை எப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டார்னு சொல்றது. இப்போ இது வந்து நம்ம என்ன கத்துக்கலாம், அதை நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹனுமான் அந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போறச்சே அவருக்கு நிறைய தடைகள் வந்தது. He had to face many obstacles. முதல்ல மைனாக்க பர்வதம். மைனாக்க பர்வதம் சமுத்திரத்துக்கு அடியிலேருந்து மேலே எழும்பி வந்து, ஹனுமான் என்கிட்ட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு போங்களேன் அப்படின்னு கேட்டது. பட் ஹனுமானுக்கு டைம் இல்லை. ஸோ ஹனுமான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த மலைய அப்படியே ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அன்பினால் வந்த இந்த தடைய ஹனுமான் எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி நமக்கு ஒருத்தர் ஏதாவது ஆஃபர் பண்ணும்போது அதை நம்மளால ஏத்துக்க முடியலன்னா அதை ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டிக்ளேர் பண்ணணும். அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது நாகதேவதை சுரசா. இந்த என்கவுண்டர்ல ஹனுமான் தன்னோட சரீரத்தை ரொம்ப பெருசா ஆக்கிண்டு அப்புறம் சடனா ஒரு ஈ மாதிரி ரொம்ப குட்டியா ஆக்கிண்டு சுரசாவை ட்ரிக் பண்ணி அவ வாய்க்குள்ள நுழைஞ்சு வெளியிலையும் வந்துட்டார். சோ ஒரு பக்கத்துல சுரசாவோட கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுத்து, இன்னொன்னு பக்கத்துல ஹனுமானும் சேஃப் ஆயிட்டார். இதே மாதிரி நம்ம லைஃப்ல ட்ரிக்கி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது குவிக்கா திங்க் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட்டா சாமர்த்தியமா அதை ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது சிம்ஹிகா அண்ட் லங்கினி. சிம்ஹிகா லங்கினி மாதிரி ராட்சசிகள் வந்த போது கூட ஹனுமான் கொஞ்சம் கூட பயப்படல. ரொம்ப தைரியமா கான்பிடென்டா அவளோட சண்டை போட்டு அவளை டிஃபீட் பண்ணிட்டு லங்கைக்குள்ள என்டர் ஆனார். நம்ம லைஃப்ல நிறைய தடவை டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவோம். யூ ஃபீல் நர்வஸ், ஆங்ஷியஸ் அண்ட் டிமோட்டிவேட்டட். ஹனுமான் மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸையும் கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் ஜெய் ஸ்ரீராம். எஸ், ஹனுமான் எப்படி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஒவ்வொரு வேலையும் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் பெருமாள் பேர் சொல்லி பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட ஒர்க் பண்ணுவோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி தான். இப்போ லங்கையில சீதைய தேடச்சு ஹனுமான் முதல்ல மண்டோதரிய பார்த்துட்டு சீதான்னு நினைச்சுட்டார். தென் ஹி ரியலைஸ் திஸ் மிஸ்டேக். அப்புறம் மறுபடியும் தேட ஆரம்பிச்சார். ஆனா சீதா கிடைக்கவே இல்லை. பட் ஹனுமான் ஸ்டில் டிட் நாட் கிவ் அப். ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன், ஜாம்பவான் இவ எல்லாருமே ஹனுமான் நல்ல செய்தியோடுதான் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. How can Hanuman let them down? So சீதையை மீட் பண்ணாம திரும்பி போக கூடாதுன்னு ஒரு டிட்டர்மினேஷனோட மறுபடியும் தேடினார். தேடினார் தேடினார் தேடினார். ஃபைனலி அசோகவனத்துல சீதையை கண்டுபிடிச்சார். நம்ம லைஃப் நம்ம நிறைய தடவை ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிப்போம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா என்தூசியாஸ்டிக்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் சம்வேர் இன் பிட்வீன் ஒரு லெதார்ஜி வந்துடும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் போர் அடிக்கிறது, என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லி we simply give up. பட் நம்ம ஃபியூச்சர் கோல்ஸை மனசுல வச்சுட்டு
திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தா நம்மளால முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும். இப்போ சீதையா மீட் பண்ணியாச்சு, வந்த வேலை முடிஞ்சது. ஹனுமான் அதோட ரிட்டர்ன் ஆயிருக்கலாமே. பட் நோ, ஒரு மெசஞ்சரா, ராமரோட தூதனா அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. எதிரியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவன் கூட யாருதான் இருக்கா, அவனோட ராணுவ பலம் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணணும். அதுக்காக பிளான் பண்ணி கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணி he got himself arrested. ராவணனை மீட் பண்ணார், அவனை பத்தி இன் அண்ட் அவுட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டார். சும்மா போகல, தன்னால முடிஞ்ச வரைக்கும் லங்கால மேக்சிமம் டேமேஜ் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இதுதான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு அழகு. இது போதும் அப்படின்ற மென்டாலிட்டியை விட்டுட்டு we must always try to achieve above and beyond expectations. இதுக்கு வால்மீகி ராமாயணத்துல ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகம் என்னன்னா, காரியே கர்மணி நிர்வృத்தே யோ பஹூன்யபி சாதயேத் பூர்வ கார்யா விரோதேன சகாரியம் கர்த்துமர்ஹதி. இது இந்த ஸ்லோகத்துல வால்மீகி மகரிஷி சொல்றது என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள எந்த ஒரு வேலையையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை விட எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண ட்ரை பண்ணணும். ப்ரொவைடட் பூர்வ காரியா விரோதேன, அதாவது நம்ம மெயின் டாஸ்க் எந்த விதத்தையும் பாதிக்காம நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணா then that is the mark of a high achiever. That is brilliance. தன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலை பண்ணாம எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு பெரிய வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கார் ஹனுமான். பதிலுக்கு ராமர் அவருக்கு என்ன பண்ணார், என்ன கிஃப்ட் கொடுத்தார்? அப்பேற்பட்ட பக்திமானான் ஹனுமானுக்கு ராமர் தன்னையே கொடுத்தார். அவரை அப்படியே கட்டி தழுவிக்கொண்டார். ஒரு பக்தனுக்கு இதை விட சிறப்பான அன்பளிப்பு வேற என்ன இருக்க முடியும்? சுந்தர காண்டத்துல நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தா நம்ம லைஃப்ல நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை பயணத்தை ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கச்சு சுரசா சிம்ஹிகா மாதிரி நிறைய தடைகள் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வரும், மிஸ்டேக்ஸும் பண்ணுவோம். பட் ஹனுமான் மாதிரி விடாமுயற்சியோட ரொம்ப ஸ்மார்ட்டா சின்சியரா ஒர்க் பண்ணோம்னா we can definitely achieve our goals. ஹனுமான் இந்த இடத்தை எவ்வளவு ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்கார். எப்போதும் ராமநாமத்தை ஜபிக்கும் ஒரு பரம பக்தனா இருக்கார். ராமருக்கு ஒரு சேவகனா இருக்கார். எதிரிகளை சமாளிக்க கூடிய ஒரு பலசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியாகவும் இருக்கார். ஒரு மிகச்சிறந்த தூதுவனாகவும் இருக்கார். ஒரு ஜீவாத்மாவான சீதையையும் பரமாத்மாவான ஸ்ரீராமரையும் சேர்த்து வைக்க ஒரு பாதமா ஒரு ஆச்சாரியனாகவும் இருக்கார். நம்மளும் நம்ம லைஃப்ல நிறைய ரோல்ஸ் பிளே பண்றோம். ஒரு பேரண்டா, ஒரு டீச்சரா, ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு சிப்லிங்கா, இப்படி நிறைய ரோல்ஸ் பிளே பண்றோம். ஆனா இந்த ரோல்ஸ் எல்லாமே அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹனுமான் மாதிரி சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பெருமாளையும் ஆச்சாரியனையும் பிரார்த்திச்சுக்கிறான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யோஸ்மி. தன்யஸ்மிமா. இந்த குழந்தைய பத்தி 2 விஷயங்கள் சொல்லணும். முதல் விஷயம், இவனுக்கு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு இந்த தடவை ரொம்ப டிட்டர்மிண்டா பண்ணினான். ஜென்ரலி அவன் இங்கிலீஷ்ல கம்ஃபர்டபுளா சொல்லிட்டு இருக்கிற குழந்தை. தமிழ்ல சொல்லணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை எப்பவுமே உண்டு. பட் கொஞ்சம் ஹெசிடேஷன்ஸ் இருந்துட்டு. பட் இந்த தடவை ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். நான் தமிழ்ல கண்டிப்பா அட்டெம்ப்ட் பண்றேன், சில இடத்துல எனக்கு தேவைப்பட்டா இங்கிலீஷ் வருமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அது ஒன்று பண்ணியிருக்கான். அனதர் திங், லெசன்ஸ் ஃப்ரம் சுந்தரகாண்டம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு இருந்தது. ஜென்ரலி சூர்ணிகை அர்த்தங்கள், ராமாயண கதை, அதன் மூலம் அப்படின்னு தான் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. பட் அசைன்மெண்ட்ல இவெல்லாம் நிறைய லெசன்ஸ் எழுதியிருக்கா. ஸோ அந்த லெசன்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதுல பண்ணான். இல்ல ஒரு ஃபீட்பேக் என்னன்னாக்கா, ஜீவாத்மாவாகிற சீதை அப்படின்னு
சொல்ல வேண்டாம், ஜீவாத்மா மாதிரி ரோல் பிளேல இருந்தா அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணலாம். சீதை ராமர் 2 பேருமே பரம் தான். சரி, மேல சுவாமிகள் நான் ஆசீர்வதிக்கணும் பிரார்த்திக்கிறேன். அடி ரவன் உன்னுடைய பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லெசன்ஸ் ஹவ் யூ ஹவ் சம்மரைஸ்ட், ஹம்பிளா இருக்கிறது, ஸ்மார்ட்டா இருக்கிறது, கான்ஃபிடன்ஸ் பேக்ட் பை ஃபெய்த், அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன், அப்புறம் பர்ஃபார்ம் டு அச்சீவ் எக்ஸலன்ஸ் அண்ட் டேக் ரிஸ்க் அண்ட் கெட் த ரிவார்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது நம்மளுடைய புராணங்களாகட்டும் இல்ல இதிகாசங்களாகட்டும் எல்லாம் it gives lessons for our, for us at all levels. You can even present it in a corporate world for how to be successful and how to achieve your goal. அதுல என்னெல்லாம் வேணும் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆல் த பெஸ்ட் யூ. அண்ட் மேலையும் இதே மாதிரி உன்னுடைய blend the sampradayam with our life or day-to-day whatever activities we are doing, we can always have the lessons from it. Good. Thank you. Adiyan, dhanyas padiyan. Very fun. ரொம்ப நல்லா இருந்தது சவன், சந்தோஷம். அந்த கதையும் நம்ம வாழ்க்கையில அதுலேருந்து கதையிலேருந்து தெரிஞ்சுட்டு நாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயத்தையும் சேர்த்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ரிஸ்க் எடுக்கணும், நடுவில் ஆரம்பிச்சிட்டோம்னா தடங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை முடிவை எற்ற வரை பிரயத்தனம் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் இது மாதிரி அதுலேருந்து இருக்கக்கூடிய லெசன்ஸையும் ரிலேட் பண்ணி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. பெரும்பாலும் அதுக்கு தான் அனுமாருக்கு நடந்த சம்பாவனை மாதிரி வேற யாருக்குமே ராமாயணத்திலையும் இல்லை. இப்ப பெருமாள் அனுமார் ஆலிங்கனம் பண்ணிட்ட பிராட்டி ஹாரத்தை கொடுத்தா பட்டாபிஷேக காலத்துல. இது அது இங்க ஆலிங்கனம் பண்ற போது பெருமாள் லோகத்துல என்ன பண்ணுவா, ஒரு சிலர் தனக்கு பிடிக்காத மற்றவாளுக்கு கொடுப்பா. ஆத்துல இருந்தா இது இடத்த அடைச்சிருக்குன்னு கொடுத்துருவா ஒரு சிலர். அத மாதிரி ராமன் கொடுக்கல. ஒரு சிலர் என்ன கொடுப்பான்னா தனக்கு பிடிச்சதை மற்றவாளுக்கு கொடுப்பா. நமக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிச்சிருக்கா, வாங்கியிருக்கவாளுக்கு பிடிக்குமா அப்படின்றத யோசிக்க மாட்டா. ஆனா பெருமாள் தனக்கும் பிடிச்சிருக்கிறதா ஹனுமாருக்கும் பிடிச்சிருக்கிறதா எதை கொடுக்கலாம்னு யோசிச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்னு பெரியவா பகவத்கீதையில சொல்றா. அமிர்த ராசிக்கு புல்லிட ஒண்ணாதிரே. தேவதைகள் பசு நம்மாத்துக்கு ஆத்திக்கரை கொடுக்கலாம், தேவதைகள் ஆத்திக்கரை கொடுக்க முடியாது, அவளுக்கு அமிர்தம் தானே கொடுக்க முடியும். அது மாதிரி அவருக்கு பிடிச்சது ராமனுடைய விக்கிரகம், அதனால அதை ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்னு பெரியவா சொல்றா. அப்படின்னா அவரை மாதிரி அப்ப சொல்ற, இப்போ நீ அவர் சமுத்திரத்தை தாண்டினது அது ஒரு பெரிய, முதல்ல அந்த எண்ணம் வர்றதே கஷ்டம், ரிஸ்கே எடுக்க மாட்டான். ஒரு சில ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த ப்ராஜெக்ட் விட்டு விலகிக்கலாம்னு நினச்சிடுவா. ஏன்னா இது இதை எடுத்துலாம் லைஃப் ஆஃபீஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, முதல் தடவை பண்ற மாதிரி இருக்கு. நிறைய பேர் ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் முதல் ஸ்டார்ட் அப் மீட்டிங்ல முதல்ல 10 பேர் இருந்தா அடுத்த மீட்டிங்க்கு 5 பேர் தான் வருவா. நார்மலா ஆஃபீஸ்ல கூட பார்க்கலாம். ஏன்னா இது இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டி இருக்கும், நம்மளால எடுக்க முடியுமா அப்படிலாம் நினைக்கிறவா இருக்கு. அவர் நினைக்காத தாண்டினது முடியும்ன்றது. நீ அதுவும் இன்னொன்று ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன பெருமாள் மேல பரத்தை சமர்ப்பிச்சு அப்படின்னு அவர் இருக்கேன்னு சொல்லி தரங்கள் வந்தாலும் பெருமாள் நினைச்சுன்னு நீ ரிலேட் பண்ணி சொன்னது எல்லாமே நல்லா இருக்கு. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ண, அவருக்கும் பிடிச்சதான தன் திருமேனி தனக்கும் பிடிச்சதான திருமேனி 2 பேருக்கும் பிடிச்ச அந்த ஆலிங்கனத்தை கொடுத்தாருன்னு பெரியவா சொல்ற. ரொம்ப நல்லா இருந்தது பிரசன்டேஷன், ரொம்ப நல்லா இருந்தது. தடங்கள் இல்லாத நம்ம லெசன்ஸையும் கூட நாம் அதுல கத்துக்க வேண்டியது சேர்த்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷம். சுவாமி
பரமபாகியம். சுவாமி எல்லாம் இவ்வளவு அழகா ஃபீட்பேக் கொடுத்தா அந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைகளா. இவ்வளவு அழகா சுவாமி சாதிச்சார். தனக்கும் பிடிச்சது அந்த பக்தனுக்கும் பிடிச்சது அப்படி பெருமாளால மட்டும்தான் அனுகிரகம். பரமபாகியம் சுவாமி.